ஏன் பாட்டி, இந்த ஆவி திட்டம் சரிதானா? கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுமா? ஏய், நீ ஏண்டி வளர்ற? இந்த காந்திமதி ஒரு அடி எடுத்து வச்சா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். இந்த ஆவி விஷயம் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதோ அது நமக்கு தேவையே இல்லை. இது எல்லாமே அவங்க வேலை. இதுல ஏதாவது கட்டிங் போட முடியுமான்னு பாக்கணும். அதுதாண்டி நம்மளோட வேலை. பாட்டி, அர்ஜுன் கிட்ட நம்ம ஜாகிரதையா இருக்கணும் பாட்டி. துப்பாக்கி எடுத்து சுற்றுவார்னு சொல்லுவல பாட்டி. கட்டிங் மேட்டர் மட்டும் அவருக்கு தெரிஞ்சா பெருசா வில்லங்கமாயிடும் பாட்டி. ஐயோ, அதான் நான் சொல்றேன்ல, சும்மா துப்பாக்கி எடுத்து உன் ஆளு மிரட்டுவானே தவிர புசு புசுன்னு சுடலாம் மாட்டான் உன் ஆளு. சரி சரி, ஏதோ ஒண்ணு பார்த்து பண்ணு. ஆனா நம்ம போற ரூட் சரிதானா? ஆவி கீவின்னு ஆட்டோல போயிட்டு இருக்கோம், அதான் கேட்டேன். ஏய், இந்த பரோட்டா காந்திமதி எப்பவுமே கரெக்டான ரூட்ல தாண்டி போவா. மாங்காய் வேணா சிறுசா இருக்கலாண்டி, தேங்காய் தாண்டி சிறுசா இருக்கவே கூடாது. வந்தாச்சாப்பா? அந்த மேப்பை பார்த்தாம போயிட்டு இருக்கேன். மேப் போதோ இல்ல இவன் நம்மள மேய்க்க போறானோ தெரியலையே. மேடம், நீங்க கொடுத்த லொகேஷன் மேப்பு இந்த இடத்த தான் காட்டுது. யோ ஆட்டோ டிரைவர், உனக்கு எத்தனை வருஷம் சர்வீஸியா? இப்படி காட்டுக்குள்ள வந்து ஆட்டோ நிப்பாட்டி வச்சிருக்கிய காட்டையில போறவனே. நீங்க சொல்றது கரெக்ட் தாமா. கட்டையில போறவங்களும் இங்கதான் வருவாங்க. நீங்களும் கரெக்டா வந்துட்டீங்க. காசை கொடுமா, எனக்கு அடுத்த சவாரி இருக்கு. குடுக்குறேன் குடுக்குறேன். ஆமா, இந்த ராத்திரி நேரத்துல உனக்கு சவாரி பிடி. ஆட்டோ வச்சிருக்கான் பாரு, தகர டப்பா மாதிரி. என்ன ஆட்டம்? என்ன பாட்டி? பாட்டி, என்ன பாட்டி இது? அவன் பாட்டுக்கு சுடுகாட்ட கொண்டு வந்து விட்டுட்டா. வா பாட்டி, ஓடிடலாம். எல்லாத்துக்கும் பயந்தா பணம் நம்ம எப்படி சம்பாதிக்கிறது? என்ன பண்றது? ஏய், ஆட்டோக்காரன் நம்மள விட்டுட்டு போயிட்டாண்டி. இந்நேரம் ஆட்டோவும் கிடைக்காது. எவ்வளவு தூரம் நடந்து போறது? வந்தது வந்துட்டோம். அப்படியே ஆவி பாச பாத்துட்டு வேலையை முடிச்சிட்டு போயிடுவோம். ஆவி பாசலாம் யாரும் வேணாம் பாட்டி. வா பாட்டி, போயிடலாம். நீ எல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்ட. நான் இனிமே தான் வாழணும் பாட்டி. கெட்ட வார்த்தையில பேசினா கோவம் வரும். நான் எங்கடி வாழ்ந்து முடிச்சேன்? இப்பதாண்டி வாழவே ஆரம்பிச்சிருக்கேன். தைரியம், தைரியமா வா போலாம். பயப்படாத, நான் இருக்கேன்ல. தைரியமா இரு, தைரியமா இரு. பின்னாடி போய் வச்சுக்கிறா. ஏய் வாடி வாடி, ஏய் வாடி, முன்னாடி வாடி, முன்னாடி வாடி வாடி. நான் உன்னை பின்னாடி போய் ஒளிச்சுக்கிறேன். என்ன பயமுறுத்துறேன்? ஏய், நான் யார் தெரியுமா? டான். என் கூட சேர்ந்த நீ யார் தெரியுமா? டானுக்கே டான், டான் டான். ஆமா, எவ்வளவு தைரியமா இருக்கணும். தைரியமா முன்னாடி போ. சரி 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 சரி, தைரியமா வந்து தொலை. வா. என்னடி இது? சவுண்ட் எஃபெக்ட்லாம் ஒரு மாதிரி வயித்தை கலக்குதடி. ஆமா பாட்டி, எனக்கும் பயமா தான் இருக்கு. எதுக்குடி அந்த ஆவி பாட்டி நம்மள இங்க வர சொன்னா? தெரியலையே பாட்டி. எதுக்கு பாட்டி நீ இவ்ளோ ரிஸ்க் எடுக்கற? ஏய், நான் ஆசைப்பட்டாடி ரிஸ்க் எடுக்கிறேன். கொஞ்சம் பணம் கமிஷன் அடிக்கலாம்னு ஒத்துக்கிறேன்டி. அந்த ஆளுகிட்ட நான் பேசினதை வச்சு பார்த்தப்போ அவன் நல்ல ஆளு மாதிரி தாண்டி தெரிஞ்சான். ஆனா இப்படி சுடுகாட்டுல கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கானே. சகுனமே சரியில்லை. வா பாட்டி, இப்படி போயிடலாம். இத பாரு, அதெல்லாம் ஆகாதடி. எப்படியாவது காரியத்தை முடிச்சிட்டு கமிஷனை தேத்திட்டு அப்புறமா போலாம். ஐயோ, உயிரை போயிட போல இருக்கு பாட்டி. வா. ஆமா, இந்த ஆவியோட பேசுறவன் எப்படி இருப்பான்னு தெரியலையே. தெரியலையே பாட்டி. பாட்டி, அங்க பாருடி, அங்க பாரு. பாட்டி, குட்டி சாத்தன் மாதிரி இருக்கு பாட்டி. என்னடி இது? ஆவியோட பேசுற ஆளை தேடி வந்தா இவன் இப்படி சுண்டி வர சைஸ்ல நிக்கிறான். ஐயோ பாட்டி, குட்டி சாத்தானே தான் பாட்டி. இல்லங்க, பயப்படாதீங்க. வாங்க வாங்க, இங்க
கூப்பிடுது பாட்டி. பாட்டி மனுஷன் தாண்டி. வேணாம் பாட்டி, வா பாட்டி ஓடிடலாம். ஏய். கடிச்சிட போகுது. அதான் நீ இருக்கல, தைரியமா போலாம் வா. பாட்டி நான் உனக்கு குட்டி சாத்தான் இல்ல, என் பாஸோட அசிஸ்டன்ட். யாருப்பா உன் பாஸ்? அவராவது 5 அடி இருப்பாரா இல்ல உன்ன மாதிரி 6 அங்குலம் தான் இருப்பாரா? அவரை பத்தி எதுவும் தப்பா பேசாதீங்க. இங்க இருக்கிற பேய்களுக்கு எல்லாம் பிடிக்காது. ஐயோ பாட்டி, அவர் ஆவிகளின் திலகம், ஆவிகளின் சிரோர்மணி, ஆவி கலை வல்லவர், ஆவி களஞ்சியம். அதோ வராரு பாருங்க. அச்சே, இவ ஒருத்தி. பாட்டி நம்ம ஆளுங்க ஓ ஏய் ஏய் ஏண்டி வரும்போது இவன் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு வரானேடி. பாட்டி, இவன் கத்துறத பார்த்தா என் வயிறெல்லாம் கலக்குது பாட்டி. எனக்கு அதை விட கலக்குது. நானே அட்டக்கிட்டு இருக்கேன். சாம இரு. வாங்க ஆவி. ஏய் இவங்க நம்ம ஆளுதான் சொல்றல. ஐயோ சுத்தி சுத்தி வரானே. சொல்ற பேச்ச கேட்கறியா? ஐயோ கிட்ட வரானேயா. அந்த பயம் இருக்கட்டும். அந்த பயம் எங்களுக்கு இருக்கு. ஐயோ கால் தரையில் நிக்கலையே. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நாங்க பேய பெறட்டவே வரல, ஆவியோட பேசதான் வந்திருக்கோம். அதுக்கு எதுக்குங்க இவ்ளோ பில்டப் கொடுக்குறீங்க? விட்டலாச்சாரியர் படம் மாதிரி வேற வேற ரூபத்துல வந்து 2 பேரும் அப்படியே கலக்குறீங்களே. ஏப்பா நடுவீட்டுல வந்து பேசுவீங்கன்னு பார்த்தா இப்படி சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்களே. இத பாருங்கம்மா, எதை செஞ்சாலும் ஒரு எஃபெக்டோட செய்யணும். ஆவி கிட்ட பேசணும்னாலும் பேய் கூட டான்ஸ் ஆடுறதா இருந்தாலும் அவங்க இடத்துல தான் வச்சு செய்யணும். அப்பத்தானே என்ன கில்லாடின்னு நினைப்பீங்க. ஆவிபாஸ் இந்த சுடுகாட்டுல வச்சு என்ன வித்தையை நீங்க காமிக்க போறீங்க? உங்களுக்கு ஆவியோட பேச தெரிஞ்சிருக்கும், அது போதும் எங்களுக்கு. என்னோட கலையை நீங்க நம்ப வேணாமா? ஐயோ ஆவில பல வகை இருக்கு. இட்லி ஆவி, இடியாப்பா ஆவி, குக்கர் ஆவி, ஆயில் ஆவி, அர்பாய்ஸ் ஆவி, இப்படி வெரைட்டியா இருக்கு. அதுல ஒரு வகைய பாக்குறீங்களா? அங்க பாருங்க. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். யார் இவரு? எதுக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டா நடந்து போறாரு? அதுவா, அது வந்து ஸ்கூல் பிடி மாஸ்டரோட ஆவி. அவர் எதுக்காக இங்க நடந்து போறாரு? அவர் உடம்ப ஃபிட்னஸா வச்சுக்க வேணாமா? அதுக்காகத்தான் வாக்கிங் போகுது. இன்னொரு வெரைட்டி ஆவிய பார்க்கணுமா? இல்ல, நீங்க கண்டிப்பா பாக்குறீங்க. வாங்க வேற ஆவிய காட்டுறேன். ஐயோ பாட்டி வேணாம் பாட்டி, வேணாம் பாட்டி. பாட்டி என்ன பாட்டி, நீ பாட்டிக்கு சினிமா பார்க்க போற மாதிரி அவர் பின்னாடியே போற. போக வேண்டியது. ஐயோ வேணாம் பாட்டி, வா பாட்டி, இப்படியே ஓடிடலாம். கூட வர உனக்கு பயமா இருந்துச்சு. இங்கே நில்லு, நான் போறேன். வேணாம் பாட்டி, நானும் வரேன். வாங்க வாங்க. இப்ப பாருங்க இன்னொரு டிஃபரண்டான ஆவிய. பஸ் இந்த எஃபெக்ட் எல்லாம் ரொம்ப பில்டப் பண்ற மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப மோசமா இருக்கு. என் ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. அங்க பாருங்க. ஏய் நில்லு, அங்கே நில்லு. ஏய் அங்கே நில்லு, அப்படியே நில்லு, அப்படி போ. நில்லு நில்லு நில்லு, அப்படியே நில்லு, அப்படியே நில்லு, அப்படி போ. என்ன இந்த ஆவி ஏதோ விசில் அடிச்சுக்கிட்டு கையில எல்லாம் ஏதோ காமிச்சுக்கிட்டே போகுது. இது ஒரு டிஃபரண்டான ஆவி. ஆவிகளுக்கெல்லாம் டிராபிக் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன பாஸ் நீங்க? ஆவிங்களுக்கு ஏது டிராபிக்? ஏதோ ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல ஆவிங்க எல்லாம் பர்ச்சேஸுக்கு வந்த மாதிரி பேசிட்டு. அந்த பக்கம் பாருங்க.
என்ன ஆவி வயலின் வாசிக்குது? ஆவிங்களோட பேசலான்னு வந்தா ஆவி வயலின் வாசிக்குது. ஏன் இப்படி வினோதமான ஆவிங்களை காட்டி எங்களை பயமுறுத்துறீங்க? இது மியூசிக் டைரக்டர் ஆவி. சினிமாவுல மியூசிக் டைரக்டர் ஆக முடியாதனால அது தற்கொலை பண்ணிக்கிச்சு. இப்ப ஆவி அலையுது. ஏன் ஆவி பாஸ், இதுங்கெல்லாம் நிஜமாவே ஆவிதானா இல்ல ஆவி போல நடிக்கிற பாவிங்களா? இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன். இது உக்கிரமான ஆவி. பக்கத்துல போனா அடிச்சிரும் இல்ல கடிச்சிரும். ஐயோ, அம்மோ. இது ரொம்ப கோவத்துல இருக்கு. இது கோவத்தை தணிச்சுக்கிறதுக்காகத்தான் 2 பொண்ணு ஆவிகளை சுத்தி வர வச்சு வயலின் வாசிக்கிட்டு இருக்கு. லோகத்து சுந்தரி ராத்திரி கனவினில் வந்தாளோ, மோகினி போல் வந்து காளையின் உயிரினை பருகியும் சென்றாளோ. என்ன பார்த்து ஒரு காலத்துல எல்லாரும் பாடின பாட்டு இந்த மியூசிக் டைரக்டர் ஆவியும் பாடுது. ஆவிக்கு அவள கிராஸ்பிங் பவர் இருக்கு. அதான் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பாடுது. அவ்வளவு அருமையான ஆவிகள் எல்லாம் என் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன். பாட்டி பாட்டி பாட்டி, சூப்பர் பாட்டி. இவரு இந்த புரோக்கர் நல்ல புரோக்கரா இருக்காரு. இவரே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் பாட்டி. ஓகே, நீங்க இந்த ஆவிங்களோட பேசுற கலையில பெரிய கில்லாடியா இருக்கீங்க. நான் சொல்ற மாதிரி நீங்க நடந்துக்கணும். ஒரு பொண்ணு ஆவியோட பேசணும்னு ஆசைப்படுறா, அதை நீங்க நிறைவேற்றி தரணும். ஆமா, அதுக்கு எவ்வளவு கேக்குறீங்க? நான் கேஸ்லாம் கையில வாங்க மாட்டேன், கூகுள் பேயில தான் போடுவேன். அதுவும் பேயா? அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது, கேஷ் டிரான்சாக்ஷன் தான். எவ்வளவு பணம் வேணும்னு மட்டும் சொல்லுங்க. எனக்கு பீஸ் 50,000 பீஸ், ஜிஎஸ்டி 20%. விளக்கு மாத்து கட்ட. அதுல ஒரு அரை டஜன் வேணும். ஏன்னா அடங்காத பேய்கள் எல்லாம் விளக்க மாத்த கொண்டுதான் அடிக்கணும். இருங்க, சீக்கிரம் கூட. இந்தாங்க. என்னது இது? மிச்ச பணத்தை இடுப்புல சொருகுறீங்க? அது புரோக்கர் கமிஷன். இந்த காலத்துல புரோக்கர் கமிஷன் இல்லாத டீலிங்கே கிடையாது. இந்தாங்க ஆவி பாஸ், இந்த அட்ரஸுக்கு நாளை காலையில வீட்டுக்கு வந்துருங்க. ஆவிங்க கூட பேசுற மாதிரியே இருக்கணும். என்னோட ஆவிகள்லாம் நைட் டியூட்டி மட்டும் தான் பாக்கும், காலையில எல்லாம் வராது. சரி சரி பாஸ், உன் இஷ்டம். ஆனா கரெக்டா வந்து சேர்ந்துரு. நான் வரும்போது இந்த லிஸ்ட் எல்லாம் ரெடியா இருக்கணும். ஏய் பாஸ், அந்த லிஸ்ட் எறா. இந்தாங்க. இந்தாங்க, இந்த லிஸ்ட்ல உள்ளதெல்லாம் ரெடி பண்ணி வைங்க. அவ்வளவுதானே. என்னது இது? என்ன லிஸ்ட் இவ்ளோ பெருசா படுக்கிற பாய் மாதிரி இருக்கு? இதுல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் வாங்கி வைக்கணும். இல்லாட்டுனா உங்க கண்ணத்துல ஆவி கஞ்சர வாசிரும். இல்ல பாஸ், கண்டிப்பா வாங்கி வச்சிடறோம். ஏய் போங்க சீக்கிரம். வாடி. சரியா புடிச்சவனே, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டுறியா? எல்லாரும் வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க, போயிட்டாங்க வாங்க. இந்த பணத்தை எல்லாரும் பகிர்ந்து எடுத்துக்கங்க. நல்லா நடிச்சீங்க. போங்க போங்க. பாஸ், இங்க இவ்வளவு சமாளிச்சிட்டீங்க, வீட்டுல போய் எப்படி சமாளிக்க போறீங்க? டேய், நம்ம கிட்ட பசங்க நிறைய கைவசம் இருக்காங்கடா. அவங்கள வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம்டா. நான் சகலகளோ வெல்லவேண்டா. ஐயோ, வாடா வாடா வாடா, வா சீக்கிரம் வா. வசு, சூப்பர் வசு. எப்படி வசு இப்படி கை கொடு? என்ன சார் கையெல்லாம் கொடுத்து அசத்துறீங்க? சூப்பர் வசு, நம்ம புது ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். பா, எப்படி தெரியுமா இருந்துச்சு? இன்டீரியர் சும்மா கலக்கிட்ட, ஃபென்டாஸ்டிக். அப்புறம் இதெல்லாம் யார் செலக்ஷன் கேட்டதுக்கு உன்னுடைய செலக்ஷன் தான் சொன்னாங்க. உள்ள வெளியில எல்லா இடமும் பா எவ்வளவு பிளசண்டா இருந்துச்சு தெரியுமா? கிளையன்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே பிசினஸ் அள்ளிக்கிட்டு போவோம். ரொம்ப பிடிச்சிருக்கு வசு. ஆமா, எப்படி இந்த ஐடியாலாம் வந்துச்சு உனக்கு? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? கண்ணை மூடி
அப்படியே ஒரு செகண்ட் உங்களை நினைச்சாலே போதும் ஐடியாலாம் அப்படியே அருவி மாதிரி கொட்டும் அர்ஜுன் சார். பாத்தியா, நீ அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என்கிட்டயே வந்து நிக்கிற. என்ன அர்ஜுன் சார், உங்ககிட்ட வந்து நிக்காம நான் வேற யார்கிட்ட போய் நிக்கிறது? பெயிண்டிங் அப்படியே ரவிவர்மன் ஓவியம் மாதிரி அழகா இயல்பா இயற்கையா இருக்கு. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஆபீஸை டெக்கரேட் பண்ணி உங்களை நான் சந்தோஷப்படுத்திட்டேன். என்னோட ஆசையை நீங்க நிறைவேற்றுவீங்களா? கண்டிப்பா வசு, உன் ஆசை நிறைவேறும். தேங்க்யூ அர்ஜுன் சார். பயப்படாதீங்க. ஓகே பாஸ். உங்களுக்கு யாருக்கு எந்த ஆவி கூட பேசணும்? தம்பி, இவரு சாதாரண ஆள் இல்ல, பயங்கரமான ஆளு. நேத்து நேர்ல பார்த்தப்போ எனக்கே அப்படியே கொலையெல்லாம் நடுங்கியே போச்சு. இன்னும் அந்த நடுக்கமே போல தம்பி. இவரு அப்படி ஒரு ஸ்பெஷலிஸ்ட். இதுல சாதாரண ஆளுங்க எல்லாம் இருக்காங்க, ஆனா இவரு அதுல HTP எல்லாம் பண்ணிருக்காரு. என்னுடைய சாதனைகளை பத்தி நானே பேசினா அது கரெக்டா இருக்காது. என்னோட அசிஸ்டன்ட் உங்களுக்கு அப்புறமா சொல்லுவான். நான் எப்பேற்பட்ட ஆவிக்கிட்டையும் ஜகஜமா பேசுவேன். அதான் என்னுடைய தனி சிறப்ப. எத்தனையோ கேஸுகள்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் துப்பு துளைக்கி கொடுத்திருக்கேன். அந்த கொலை செய்யப்பட்ட நபரோட ஆவிய கண்டுபிடிச்சு யாரு கொலை பண்ணுனது அப்படின்னு கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கேன். சில கேஸ கொலை கேஸ்னு சொல்லுவாங்க, ஆனா அது தற்கொலை கேஸா மாறிடும். சில கேஸ் தற்கொலை கேஸ்னு சொல்லுவாங்க, ஆனா அது கொலை கேஸா மாறிடும். அதெல்லாம் மாறட்டும், நீங்க கொஞ்சம் நடக்கிற வேலையை பாக்குறீங்களா?